ஓம் கணேசாய நமக. பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா இல்லையா? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது உண்மையோ பொய்யோ அது ரெண்டாவது பட்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அது ஏன்னா அதெல்லாம் சொர்க்கத்தில் போய் யாரும் நம்ம போய் பார்த்துட்டு வர முடியாது. இங்கே நிர்மாணம் செய்வது பெரும்பாலான பெற்றோர்கள், பெண்ணின் பெற்றோர்களும் பையனின் பெற்றோர்கள். இந்த திருமணம் ஈகோ பிரச்சனையில் தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கின்றது. ஈகோ, அதாவது நான் பெருசு அப்படிங்கிற கணக்கு, என்னை விட யார் பெரியவன், என்னை விட யார் உயர்ந்தவன், சமுதாய அந்தஸ்து, அப்படிப்பட்ட கௌரவம். இந்த கௌரவத்திற்காகத்தான் இங்கே திருமணம் நடைபெறுகிறது. இந்த பொருத்தங்களெல்லாம் அவங்களை பொறுத்த மட்டும் கடைசி பக்கமாக வச்சுக்கிடுறாங்க. கடைசி பக்கமாக அது ஏதோ ஒரு பொருத்தம் பார்க்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கில் பார்த்து செஞ்சு திருமணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ஒரு திருமண மண்டபத்தில், ஒரு மிகப்பெரிய திருமண மண்டபம், அந்த மண்டபத்தில் மக்கள் குவிந்து காணப்படுகின்றார்கள். அவ்வளவு சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், அந்த வியாபார, அதாவது இதில் என்ன செய்யணும்னா வியாபார நண்பர்கள், அந்த வியாபார நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு கூட்டம் கூடுதாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. அப்படி அங்கே மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காருப்பா, அங்கே போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பந்தாவை காட்டக்கூடிய, அந்த பந்தா அப்படின்னு சொல்கிறாங்களே, பந்தாவை காட்டக்கூடிய வேலை. இந்த ஊர் இவ்வளவு திரண்டு வந்துருச்சு. டேங்க அப்பா, பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டமாக இருந்துச்சியா கல்யாணத்தில். சாப்பாடை பார்த்தீங்கன்னா 7 வகை சாப்பாடு, 8 வகை சாப்பாடு, சாப்பிட்டு முடியலப்பா, அவ்வளவு சாப்பாடு. திருமண தாம்பூலம் என்ன, அது என்ன, இது என்ன. இதுக்கு இப்போ இடையில பத்திரிகை பார்க்கணும். பத்திரிகையே கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையினுடைய விலை கிட்டத்தட்ட 1000 ரூபாய் பேர் ஒரு பத்திரிகையினுடைய விலை. அதில் பிரிண்ட்டு எல்லாம் பண்ணி செஞ்சு, அதுக்கு ஒரு பை, அதுக்கு ஒரு தாம்பாளம், இப்படியெல்லாம் வச்சு செஞ்சு தடபுடலான கல்யாணம். அந்த கார்கள், ஸ்கூட்டர்கள் எல்லாம் நிற்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தெருவே அரண்டு போயிடுது. அப்பா இவ்வளவுதான் அப்படின்ட்டு. அதாவது மண்டபத்தில் தான் கல்யாணம், ஆனாலும் வீட்டிலையும் அவ்வளவு நண்பர்கள் பெருகிருந்தாங்க. இப்படிப்பட்ட திருமணம் செய்தும் கூட அந்த திருமண வாழ்க்கை கசந்து போய்விடுகிறது. அந்த கசப்பில் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பெண் தான், அதாவது திருமணமான பெண் தான் டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நிறைய செய்திகள் கேள்விப்படுறேன். அந்த டைவர்ஸ் கேஸில் எக்கச்சக்கமாக தேங்கி நிற்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு தடபுடலாக நடத்தப்பட்ட கல்யாணம், இதுக்கு என்ன காரணம்? சில படங்களில் கூட கேட்பாங்க, இவ்வளவும் பண்ணியப்பா உன் மகளை கேட்டியா, அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டியா அப்படின்னு. அது நம்ம கோட்டை கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த காலம். இந்த காலத்தில் அப்படி கூட இல்லை. எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற காலகட்டமெல்லாம் வந்துருச்சு. அவ்வளோ விழிப்புணர்ச்சி ஆகிவிட்டது. இருப்பிலும் அந்த பெண்ணும் கூட இப்போ அந்த ஸ்டேட்டஸ் தான் பார்க்குறாங்க. இந்த பையனுடைய படிப்பு என்ன, அந்த ஸ்டேட்டஸ் என்ன, அப்படி அந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த நமக்கு மேட்சாகுமா அப்படிங்கிறத, அந்த ஆத்மபூர்வாக மேட்சாகுமாங்கிறதெல்லாம் விட்டுருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸ் முறையில் பார்த்துண்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பின் நடைபெறுகின்ற அந்த முக்கியமான சமாச்சாரம், அது உண்மையாக நடக்குதா நடக்கலையா, இதுவே நிறைய பேருக்கு இப்போ பதில் பார்த்தோம்னா இல்லைங்கிற கணக்கில் சொல்கிறாங்க. இதை யாரும் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது இல்லையா? அவள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். இப்படிப்பட்ட திருமணங்கள் ஏகப்பட்ட திருமணங்களாக நடந்து கொண்டு இருக்கின்றது. என்னன்னு கேட்டால் மந்திரி மகங்கிறா, மந்திரி மகாங்கிறா. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்ல. என்ன, அதாவது உலகத்துக்கே மந்திரியாக இருந்து, அந்த மந்திரிக்கு ஒரு மகனாக இருந்து அங்கே தாம்பத்தியத்தில் வெற்றி பெற வேண்டும். அது வெற்றி பெறாவிட்டால்
அவர் அகில லோகங்களுக்கும், அதாவது இந்த உலகத்தையே கட்டி காக்கின்ற ஒரு அரசனாக பிறந்து அவருக்குடைய மகனாக இருந்தாலும் கூட அங்கே பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை வேஸ்ட்டு. இப்படிப்பட்டதாக, அதாவது நான் சொன்னது உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒருவன் அப்படின்ட்டு, உலகத்தை ஒருவனால் ஆட்டி படைக்க இன்றைய காலகட்டத்தில் யாரும் கிடையாது. எல்லாமே அந்தந்த நாட்டு மன்னர்கள், எல்லாருமே, அனைவருமே அப்படித்தான் இப்போ உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே இந்த திருமணம் ஏன் இந்த மாதிரி நடக்கின்றது? அப்போ சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது இப்படித்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்காங்களா? இதுக்கு என்ன காரணம்? இந்த டைவர்ஸ் கேஸுகள் ஏன் இவ்வளவு பெருகுது? சரி, முதல் கல்யாணம் கழிஞ்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க, அப்பயாவது ஜெயிக்கிறாங்களா? அதுவும் இல்லை, அங்கேயும் தோல்வி, அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கின்றது. இது ஆண்களை பொறுத்த மட்டில் ரைட்டியா, ஒரு பொண்ணு 2 பொண்ணு இந்த மாதிரி போயிருந்தாங்க. நம்ம பண்பாடு கலாச்சாரப்படி ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன்தான் கணவன். இதுவும் இப்போ மாறிடுச்சு. மாறி 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் எல்லாம் சர்வசாதாரணம் நடக்குது. இருப்பினும் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருமணம் செய்தவர்கள். இன்னும் திரும்ப சொல்லப்போனால் சில பேருக்கு திருமணமே ஆகாமல் போய்கொண்டிருக்கின்றது. அவங்களும் மாப்பிள்ளை வரட்டும் வரட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடைச்சாப்புல இல்லை. மாப்பிள்ளை வருது, எப்படி வருது? ஒரு 200 300 வேலை செய்கிறவன், அது அவனுக்கே பத்தாதே அப்படிங்கிற, அது வாஸ்தவம் தான். இந்த காலகட்டத்தில் ஒரு 300 சம்பளம் போகிறவனை வச்சு இன்னொரு குடித்தனம் பண்ண முடியாது. ஒரு பெண்ணை வச்சு வாழ்க்கையை நடத்த முடியாது. இது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம 15,000 50,000 சம்பளம் வாங்குகிறோம், 20,000 சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. மாதம் 20,000 கூட சம்பளம் வாங்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வயசு வந்துடுது. என்னன்னு கேட்டால் அதுக்கு எத்தனையோ காரணங்களை சொல்கிறாங்க. படிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், வேலைக்கு தேடினேன், வேலை கிடைக்கல, பெரிய இப்படி கல்யாணம் பண்ணேன், இப்படியெல்லாம் சொல்லி செஞ்சு வச்சு கடைசியில் இப்போ கல்யாணத்துக்குன்னு வரும்போது 20,000 சம்பளம் வந்திருக்கு, இப்போயாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், வயசு எப்பா 35, இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திருமணமே நடக்காமல் ஒரு பக்கம் சில பேர் இருக்கிறாங்க. இதில் ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆண்களுக்கு மட்டும்தான் திருமணம் ஆகவில்லை என்று எடுக்க வேண்டாம். பெண்களும் கூட 35 வயசு 38 வயசு திருமணம் நடக்காமலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த காரணங்கள் தெரிஞ்சாதான் இதை சரி பண்ண முடியும். ஒருத்தன் சொல்கிறான் குலதெய்வம் கோளாறுங்கிறான், இன்னொருத்தன் தான் சர்ப்பசாபம்ங்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் செவ்வாய் தோஷம்ங்கிறான். எத்தனையத்தான் காரணத்தை சொல்கிறது? சரி, இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்படிப்பட்ட கேள்விகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் திருமணமானவங்க, எப்பா எனக்கு இன்னும் பொண்ணே கிடைக்கலப்பா, நீ கல்யாணமாகி டைவர்ஸ் பண்ணிட்ட, இந்த பக்கம் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் என்னடி இப்படி திடீர்னு டைவர்ஸ் பண்ணிட்ட அப்படிங்க, எனக்கு இன்னும் மாப்பிள்ளையே கிடைக்காம இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ளே கிடைச்ச மாப்பிள்ளையும் தட்டி கழிச்சுட்டு அவனை கல்யாணம் பண்ணுறது ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். அப்படி நீயாவது சந்தோஷமாக இருக்கிற, நான் நரக வேதனையில் இருந்து வாரேன், அவனை விட்டு விலகுனாத்தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஏதோ ஒன்று இருக்கும். ஜோதிடம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜோதிடத்திற்கு அப்பால் ஏதாவது காரணம் இருக்குதா? என்ன காரணம்? அந்த பிறவியின் தத்துவம் என்ன? எதற்காக ஒரு காரணத்துக்கு பிறந்திருக்க முடியும்? அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? அதாவது 9 கிரகங்கள், 12 வீடுகள், 27 நட்சத்திரங்கள், அதான் இதை தான் ஹெட்லைன்ஸ், அதான் முதன்மையாக நிற்கக்கூடியது. உபக்கிரகங்கள், துணை கிரகங்கள், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் துணை கிரகங்கள், உபக்கிரகங்கள், இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இதில் காரணங்கள் எதை எடுத்துக்கொள்வது? சில பேருக்கு திதி சூனியத்தினாலேயே நிறைய திருமணங்கள் நின்று போயிருக்கிறது. திருமணம் எல்லாம் பேசி முடித்து திதி சூனியம் பெற்ற அதனுடைய அடிப்படையில் நின்று போயிருக்குது. இதெல்லாம் கண்கூடாக பார்த்துட்டு வாரேன். சாமி, திதி சூனியத்தினால் அப்படி நிற்குமா? நிற்கிதே, அதுக்கும் காரணம் இருக்குதே. அது ஜோதிடத்தில் உள்ள காரணங்கள். நான் சொல்லக்கூடியது இதையெல்லாம் தாண்டி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்க போய்த்தான மக்கள் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாகரிக காலம், நாகரிகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், உயர்ந்த 30 மாடி கட்டடம் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு,
எழுதியிருக்கிறாரு. எவ்வளவு படிப்பு, எவ்வளவு அறிவியல், அட்வான்டேஜ் டெக்னாலஜி வளர்ந்து என்ன பிரயோஜனம், பூகம்பத்தில் அது அடிமட்டமாக நொறுங்கிவிட்டதே. இப்படி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் சாமின்னு கேட்கலாம். இயற்கையாகவே சில அடிப்படை காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். காரண காரியங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாக்கியத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கான அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்றது. ஆக திருமணம், டைவர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. மேலும் மேலும் கேஸுகள் பெருகிக்கொண்டே செல்கிறது. சரி, நம்மளுக்கு மட்டும்தானா, மற்ற மதத்தில் மற்ற இனத்தில் கிடையாதா? அங்கேயும் அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்ய வேண்டும், இதை நாம் நாளை முதல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.